இது தமிழர்கள் கொஞ்சம் உணரணும். ரெண்டாவது, அந்த ஆக்குபேஷன் மைண்ட் செட்ல நீங்களும் ஒரு விதத்துல அடிபணிஞ்சு போற மாதிரி தான் இருக்கு. அருணாச்சலேஷன் அதுவும் பேர் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சான்ஸ்கிரிட் நேம். தமிழ் இருக்க சமஸ்கிருதத்தை எதுக்கு உனக்கு? இவ்வளவுதான் விஷயம். இப்போ பேர் என்றால் இதாக ஒரு பேர் தான் வைக்கணும். ஒரு மொழியில் ஒரு பேர், இன்னொரு மொழியில் ஒரு பேர்னா இது என்னங்க? இது என்ன மாதிரி இருக்கும்? இப்போ உங்க பேர் வருண் அப்படின்னா வருண் தான் இங்கிலீஷ்லயும் எழுதுவீங்க, தமிழ்லயும் எழுதுவீங்க, எல்லாத்துலயும் வருண் தானே எழுதுறீங்க. இங்கிலீஷ்ல அலெக்சாண்டர் பாபு நான் பேர் வச்சுட்டீங்க இல்ல அதான். அதாவது தமிழ்ல பேருன்னா தமிழ்ல தான் இருக்கணும். இது உங்க பேருங்கிறது இருக்குன்னா இருக்கு, இல்ல எனக்கு பேர் வேற மொழியில வேணும் அப்படின்னா வேற மொழியில மாத்து. அதை விட்டுவிட்டு பேரை ஒரு கடவுளுடைய பேரையே இங்க மாத்தி அமைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுதான் எங்களுக்கு பயமா இருக்குது. தமிழ்நாடே கைவிட்டு போயிருமானு அந்த பயத்துக்கு வெளிப்படதான் அந்த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற அந்த முழக்கங்கள். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாமே நடந்தது. எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்புறம் எல்லாரும் நம்ம இயக்க தோழர்கள் அதை பகிர்ந்துக்கிட்டாங்க செலவினங்களை. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நாகராஜன் சுவாமிகள் இருக்காருல்ல, அவரை வந்து சந்திச்சோம். அவரை பற்றி தெரியாதவர்கள், அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த சித்தர் அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, இந்த திருவண்ணாமலையில ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு சிலர் இறந்தாங்க. அந்த நேரத்துல இவர் ஒரு காணொலி போட்டார். அந்த காணொலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு புனித பூமி. இந்த புனித பூமியில வந்துட்டு வியாபார நோக்கத்துல இங்க நிறைய பேர் ரெசார்ட் கட்டுறது, ஹோட்டல் கட்டுறது, வீடு கட்டுறது, ட்ரக்ஸ் பண்றது, இது பண்றது, மெயினா லேண்ட் ஆக்குபேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த புனித பூமியான மலையில தயவு செஞ்சு நிலம் வாங்குறதுக்கு அனுமதிக்காதீங்க, வீடு கட்டுறதுக்கு அனுமதிக்காதீங்க. குறிப்பா அவர் என்ன வீடு கட்டுறது கூட பேசல, அவர் வந்து ரெசார்ட் கட்டுறதுக்கு அனுமதிக்காதீங்க. இதை சொல்லும் போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாருங்க. அப்படி வந்து வாங்கி நிலம் வாங்குறவங்க எல்லாம் தெலுங்கு மனிதன், அவர் தெலுங்குன்னு கூட சொல்ல, இங்க தமிழ் மனிதன் இருக்கிறான், அவனிடம் பொருளாதாரம் இல்லை, அவன் வருகிறான் போகிறான். ஆனால் ஒரு சில தெலுங்கு மனிதர்கள் இங்கே வருகிறார்கள், இவர்கள் இங்கே நிலபுலங்கள் வாங்குகிறார்கள், அதில் பெரிய பெரிய நிறுவனங்கள் எழுப்புகிறார்கள், ரெசார்ட்டுகள் கட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த தெலுங்கு மனிதன் மென்ஷன் பண்ணிட்டாரு. அவரை பிடிச்சி அவங்க இருந்த ஒரு ஆளு, ஒரு தெலுங்கு, அவன் வந்து என்ன பண்ணானா போட்டு அவரோட சண்டையை போட்டு, அவர் என்ன பண்ணாரு, இந்த சண்டை வேணாம் தம்பி, நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேட்டாரு. அதை நம்ம பார்த்தோம். அதை கொஞ்சம் லேட்டா தான் நமக்கு வந்து செஞ்சு, அதை கண்டிச்சு நம்ம இதுல வள்ளல் இதுல போட்டிருப்போம். ஸோ அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. இதுல கொடுமையிலும் கொடுமையை கவனிங்க.